லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடித்த போது குடித்துவிட்டு கும்மாளம் போடும் கதாபாத்திரத்தில் ஒருபோதும் நடித்தது கிடையாது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், குடித்தவனை கண்டித்து திருத்தும் கதாபாத்திரத்தில் நடித்த எம்ஜிஆர் எங்கே? சாராயத்தை குடித்துவிட்டு பெண்களுடன் நடனமாடும் தற்போதைய நடிகர்கள் எங்கே என்றார். 100 பேரை அடிப்பது போல படத்தில் ஷோ காட்டுபவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்றும் KP முனுசாமி கேள்வி எழுப்பினார். கலைத்துறையிலே தன் கதாபாத்திரத்திலே வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு பாத்திரத்தில் அவர் நடித்தது வரலாறு கிடையாது. குடித்தவனை கண்டித்து அவனை திருத்துகின்ற கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். அப்படி படத்திலேயும் நேர்மையானவர், படத்திலேயும் நல்லவர், படத்திலேயும் மனிதநேயமிக்க தலைவர், படத்திலேயும் தாய்ப்பாசம் கொண்ட தலைவர், படத்திலேயும் சகோதரி சகோதரர்களாக பார்க்கக்கூடிய தலைவர், இப்படி நடித்த காரணத்தினால் மக்களும் இவர் உண்மையானவர், நமக்காகவே இருக்கின்றவர், நமக்காகவே நடித்துக் கொண்டிருக்கின்றவர், நமக்காகவே பணத்தை சம்பாதித்து நமக்காகவே கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர். எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச காசு முழுசும் மக்களையே கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் 8வது கொடைவள்ளல். எல்லாருமே எதிரி கூட இதில் தப்பு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.